அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் ஏப்ரல் 11ஆம் தேதியை தான் உத்திர நாளாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த நாளில் தான் நாம் விரதம் கடைபிடிப்பவர்களும் அதனால தான் நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நாள் விரதம் வந்து இருந்தாலும், பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் விரதத்தை துவங்கி அன்று மாலை விரதத்தை வந்து முடிக்கணும். பங்குனி உத்திரத்துக்காக 12 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க மார்ச் 31ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையிலேயே விரதத்தை வந்து துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை என்று நீங்க விரதத்தை வந்து நிறைவடையணும். கரெக்டா 12 நாட்கள் உங்களுக்கு பங்குனி உத்திர நாளோடு நமக்கு சேர்த்து வரும். இப்போ நீங்க 11 நாள் வந்து விரதம் வந்து கடைபிடிக்க போறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாகவும் வந்துட்டு வருது. அதனால செவ்வாய்க்கிழமை அதிகாலையில விரதத்தை வந்து துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை நேரத்துல நீங்க விரதம், அதாவது வழிபாடெல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து மாலை நேரத்துல விரதத்தை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம். அடுத்ததா கந்த சஷ்டி விரதத்தை போல முருகப்பெருமான்